ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மக்களே, அஸ்லாம் வலைக்கும், வணக்கம். லாஸ்ட் வீடியோட கண்டினியூ தான் இந்த வீடியோ. லாஸ்ட் வீடியோ போட்டு ஒரு கொஞ்சம் டேஸ் ஆகிடுச்சு. இது பார்ட் 2 வீடியோ தான். ஸோ டோக்கியோ சம்மர்லேண்டு பார்ட் 2 வீடியோ தான் இது பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி சூப்பர். ரொம்ப வருஷம் ஆச்சு இது தண்ணியில் விளாண்டு. என்னை பார்த்து சில பேர் என்னடா இது குழம்பிட்டு இருக்குன்னு நினைக்க போறாங்க. My families are back. அவன கொஞ்சம் ஹைட்டான இடத்துல அவன் ஹைட்டுக்கு இறக்கி ஹைட் ஐயோ இவன் நீங்க தனியா வர்றான். ஆமா தூங்கிடுவான் கண்டிப்பா. வயிற்றுல வேற ஒண்ணும் இல்ல. ரெஸ்ட் எடுத்து டயர்டா ரெஸ்ட் எடுத்து விளையாடலாம். தலையில ஏங்க ஊத்துறீங்க? ரெண்டு பேரும் முங்கி எந்திரிச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். ஓகேவா? ஃப்ளோட்டி பார்த்துக்கோ. நான் என் கையில் இருக்கேன். ரெடி 1 2 3 மூக்க பற்றிக்கோ. நீங்க நாங்கள் பால் விளையாட்டு விளையாடுகின்றோம். பால் விளையாட்டு ரெடி 1 2 3 உள்ள போயிட்டேன். Ready 1 2 3 சூப்பர் ரயான். குட் பை. ஹாய் பை. ஃபுல் க்ரௌடு மக்களே. வீக்கெண்ட் சண்டே. ஆல்ஃபி டாடிங்க ரொம்ப
ஐ ஐசலக்கா ஐசல் ஓதி அடிக்கிற மாதிரி அல்பி ஒரு தடவை அடி அம்மாவை. நல்லா இருந்துச்சு. எல்லா பீடையும் போலிய அடியே மூஞ்சில அடிறீனா மூஞ்சில என் புடிச்ச அடிச்சதுதான் நல்லா இருந்துச்சு. மக்களே செவில்ட்ட கழட்டிடுவேன். ஏய் என்னடா என் காலை ஏறி நடந்துட்டு வர்றான் இவன். போய் நில்லுங்க. ஏய் இது நல்லா இருக்குங்க. இங்க நிறைய இருக்குங்க அங்க விட. ஆமாடா. ஏங்க அப்ப உள்ளே கடந்தீங்க? உள்ளலாம் அங்கலாம் போயிட்டு இருந்தா பின்னாடிலாம் இருக்கு பாரு அந்த பக்கம். ஆக்சுவலா வெயில்ல இதுல நிக்கிறது நல்லா இருக்கு. அந்த தண்ணில நல்லா விளையாடுவாங்க இவங்க. கவனிச்சிங்களா மக்களே? ஆக்சுவலா வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப நேரம் என்ஜாய் பண்ணது இந்த ஹாஃப் டே வரைக்குமே பாத்தீங்கன்னா, ஹாஃப் டே இல்ல ஒரு 8 to 10:30 11 வரைக்கும் உள்ளே இருந்தோம். அந்த ஷெட் மாதிரி டெரேஸ் போட்டிருந்தாங்கல்ல, அதுக்குள்ள வந்து வாட்டர் கேம்ஸ்ல விளையாண்டுட்டு இருந்தோம் இவ்வளவு நேரம். அதுக்கப்புறம் அங்கிருந்து வெளியே வந்து பார்த்தா இந்த மாதிரி சன்லயே ஃபுல்லா அந்த மேல இருக்கிற அங்க உள்ள இருந்த மாதிரி இல்லாம இது வெளியே சன்ல விளையாடுற மாதிரி இருந்துச்சு. இது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா உள்ள இருக்கிறது கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருக்கும். பிளஸ் வந்து கொஞ்சம் வெக்கையா வந்துச்சு. தண்ணிக்குள்ள இருக்கும்போது ஒன்றும் தெரியல. பட் தண்ணி விட்டு வெளியே வந்தோன்னா ரொம்ப வெக்க ஃபீலிங், ரொம்ப ஹாட்டா இருந்தது. பட் இந்த சன்னுல இந்த தண்ணியில விளையாடுறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மக்களே. உங்களுக்கு எப்படி இருக்கு பார்க்கும்போதுன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க கமெண்ட்ல. ஆமா அவனை பாரு என்னென்னமோ பண்றாரு. ஏய் தண்ணி இதுக்குள்ள விடுங்க. ஸ்பிளாஷ் தண்ணி இது அதுக்குள்ள விடுங்க, அவனுக்கு பிடிக்கும். ஜஸ்ட் இந்த தண்ணியில ஒரு நிமிஷம் ஸ்பிளாஷ்ல நிக்க வைங்க, அவனுக்கு பிடிக்குங்க. Ridho, Ridho. பாருங்க மக்களே, நானும் பாப்பாவும் போய் ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணோம். அந்த ரவுண்ட்ல ஏறி அது கட்ட மாதிரிதான் இருந்துச்சு. பட் அதுல ஏறி நடக்க சத்தியமா முடியல மக்களே. எப்படிதான் நிறைய பேர் அதுல ஆனா சூப்பரா பண்ணாங்க. பட் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பண்ண முடியல. பட் நல்லா என்ஜாய் பண்ணோம். அதை உழுந்து உழுந்து எந்திரிச்சு செம சூப்பரா என்ஜாய் பண்ணி ஒரு வழியா அந்த ரைடு ஃபுல்லா தாண்டி வெளியே வந்து சேர்ந்தோம். ஹஸ்பண்ட் தான் கொஞ்சம் வீடியோ எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டோக்கியோ சம்மர் லேண்ட்ல நிறைய வந்து விளையாடுறதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நிறைய கன்வெர்ட் பண்ணி நிறைய கிட்ஸுக்கு ஏத்த மாதிரி பெரியவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த மாதிரி சூப்பரா என்ஜாய் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு மக்களே. எனக்கு வந்து இந்தியால நம்ம ஒண்டர்லா போவோம் இல்லையா, கேரளா ஒண்டர்லா, அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 2 3 டைம்ஸ் போய். பட் இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா கிட்ஸ் தான் என்ஜாய் பண்ணாங்க கைஸ். நானும் என்ஜாய் பண்ணேன். பட் கிட்ஸே சமாளிச்சு அந்த மாதிரி என்ஜாய் பண்றதும் ஒரு விதமான ஒரு ஹாப்பினஸ் தான். சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே.
மாறி மாறி நானும் பாப்பாவும் போவோம். அப்ப ஹஸ்பண்ட் வந்து பசங்கள பார்த்துப்பாங்க. பசங்க விளையாடுற தண்ணீல. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டும் நானும் ஒரு ரைடு போனோம். அது செம்ம த்ரில்லா இருந்துச்சு. அங்க வீடியோ எடுக்க முடியாது. ஸோ எடுக்கல. ஸோ அங்க வந்துட்டு பாப்பா கிட்ஸ பார்த்துக்கிட்டாங்க தண்ணிக்குள்ள விளையாட விட்டு. ஸோ அந்த மாரி மாறி மாறி வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பட் சூப்பரா இருந்துச்சு காய்ஸ். மாத்தையோ வெயிட் பண்ணு ரெடியா இருக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டா இருக்கு வருது இது தக்காளி ஹாய் சொல்லு தக்காளி ஹாய் சொல்லு இது ஹாய் ஹாய் சொல்லு தக்காளி தக்காளி ஹாய் சொல்லு இங்க பாரு ஹாய் சொல்லு ஹாய் டயர்ட் ஆயிட்டு தக்காளி 12 மணிக்கெல்லாம் டயர்ட் ஆயிட்டு ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் கிட்ஸ் விளையாடுறது நல்லா இருக்குது குட்டியா மேல ஆஷ் மாதிரி தண்ணி விழுது நல்லா சூப்பரா இருக்கு ஆர்டிஃபிஷியலா ஏய் ஆர்டிஃபிஷியல் ஏய் ஏய் ஆர்டிஃபிஷியல் வெளியில எப்படி நிக்கிறாங்கன்னு பாருங்க ஏய் நல்லா இருக்கு ஆனா கியூட்டியா நல்லா வந்து குளோரின் வாட்டர்ல கருத்து போயிட்டாங்க இங்க உள்ளதாங்க வெக்கையா இருக்கு ஃபர்ஸ்ட் லஞ்ச் டைம் வரைக்கும் நல்லா குளிச்சு ஆட்டம் போட்டு உள்ள வந்தா செம வெக்க என்னால தாங்கவே முடியல புலம்பிட்டே வந்தேன் மக்களே வந்து சாப்பிட்டுட்டு இந்த கடைக்குட்டி சிங்கமும் ஒரு 2 hours நல்லா தூங்கிடுச்சு நானும் 1 மணி நேரம் அவன் கூட தூங்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஷிஃப்ட் செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆஃப்டர் லஞ்ச் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 3:30க்கு திரும்ப உள்ள இறங்கிட்டோம் மக்களே அதுக்கப்புறம் 7 மணி வரைக்கும் தண்ணியை விட்டு வெளியவே வரல செம்ம லாங் டே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது செகண்ட் இன்னிங்ஸ் மக்களே இப்போ உள்ள இறங்கி இருக்கிறது காலையில வந்து எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சாப்பிட்டு ஒரு சரியான தூக்கம் கடைக்குட்டியும் தூங்கி ஒரு 2 hours தூங்கி எந்திரிச்சிச்சு நானும் ஒரு மணி நேரம் கொஞ்சம் அங்கிட்ட வேலைகள் வச்சு எல்லாத்தையும் முடிச்சு நானும் 1 மணி நேரம் நல்லா தூங்கிட்டேன் தூங்கி எந்திரிச்சு திரும்ப ஒரு செம்ம ஆக்டிவ் ஆயிட்டு நல்லா ஆட்டம் போட்டோம் ஆனா அடுத்த நாள் வந்து அப்படியே படுத்துட்டோம் மக்களே பாத்தீங்களா செகண்ட் இன்னிங்ஸும் அசராம விளையாடணும் கொடுத்த காசுக்கு ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் டோக்கியோ சம்மர்லாண்டு ஸோ அதனால நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு திரும்ப கொடுத்த காசுக்கு உழைக்கணுன்ற மாதிரி உழைச்சோம் மக்களே விளையாண்டுட்டு இருந்தோம் இன்னொன்னு வந்து எக்ஸ்பென்சிவ்னா ஒரு ஆளுக்கு வந்து 5000 என்ன மக்களே நம்ம இந்தியா காசுப்படி பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் மக்களே அடல்ட்டுக்கு கிட்ஸுக்கு வந்து ரித்துக்கு இருக்குல்ல ரையானுக்கு 2வது குட்டிக்கு வந்துட்டு ஹாஃப் ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன் 4 years ஓல்டுன்றதுனால ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் நம்ம ஊருக்கு கம்பேர் பண்ணும்போது 2500 ரூபா தானே கூட தானே நம்ம ஒண்டர்லாலாம் போனா கூட மேக்சிமம் 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்ங்க ஸோ கொடுத்த காசுக்கு நல்லா உழைச்ச மக்களே நாங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து செகண்ட் இன்னிங்ஸுக்கு மான்ஸ்டர் ஸ்ட்ரீம் போகிற மக்களை
ஏதோ மான்ஸ்டர் ஸ்ட்ரீம்னு கூட்டிட்டு போறாங்க. அது என்ன மான்ஸ்டர் ஸ்ட்ரீம்னு ஐயோ ஃபோனை நேரம் வச்சு தான் எடுக்க முடியுது. தெரியல மக்களே. நல்லா பல்க் ஆயிட்டேன். தண்ணியில் குதிச்சு நல்லா தின்னு தின்னு தின்னு. இது இந்த ஃபால்ஸு ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நான் குளிக்கேன். செருப்பு எடுத்து தண்ணிக்குள்ள போட்டு விளையாடுற நீ பக்கி. தக்காளி டொமேட்டோ என்ன பண்ற என்ன பண்ற? ஒரு பக்கம் காதுக்குள்ள ஃபுல்லா தண்ணி போகுது. அந்த காது இது பாரு தண்ணியில செருப்பு போட்டு மிதக்கூட்டு விளையாடுது. இது கம் கம். வெரி குட். கம் ஆன் கம். வாங்க வாங்க வாங்க. Good boy, good boy. Clap, clap, clap. Hey. அம்மா வராங்க. ஹலோ சொல்லுங்க. வெயிட் வெயிட் வெயிட்மா. வீட்டுக்கு வாங்க. அம்மா வருவாங்க. என்னடா இன்னும் அவங்க அம்மா வரானா? கிட்ஸ் அட்ராக்ஷனு செம சூப்பர் மக்களே. இந்த லாஸ்டா தான் இந்த பக்கம் இருந்ததே நாங்க கவனிச்சோம். இந்த ஷெட்டுக்குள்ளேயே இருந்தது. ஸோ நாங்க இதை ஃபர்ஸ்ட் கவனிக்கல. லாஸ்டா கவனிச்சுட்டு நான் தான் என் ஹஸ்பண்டை கூட்டிட்டு வந்து வாங்க பிள்ளைங்களை விடுங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் ஆக்சுவலா வாட்டர்மெலன்னா ரொம்ப பிடிக்கும். வாட்டர்மெலன் ரைடு இருக்கு, பைனாப்பிள், ஆப்பிள் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து கடைசி ஃபைனல் டச் மாதிரி இதுவும் அதுக்கப்புறம் இன்னொன்னும் போயிட்டு ஃபினிஷ் பண்ண மக்களே. செம்ம டயர்டு ஆக்சுவலி. இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது எனக்கே ஒரு என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு மெமரிஸா இருந்தது. வாட்டர்மெலன் ரித்வான், வாட்டர்மெலன் ரித்வான். இப்ப பைனாப்பிள் டைம். பைனாப்பிள் டைம். பைனாப்பிளுக்கு மேல ஒரு பனானா இருக்கு பாரு. ஒரே ஃப்ரூட்ஸா. அவன் கூட நீங்க வாங்கன்னா தனியா விட்டீங்களா? படவ ராஸ்கல். ரித்வான் அந்த பக்கம் போயிட்டான். வாங்க அங்க போலாம். சீ ரித்வான் பாருங்க. ரையான் இங்க பாருங்க. அங்க நிக்கிறான். ஃபைனல் டச் நான் அங்க சொல்லி இங்க ஃபைனல் டச். சூப்பரா ஃபினிஷ் பண்ணியாச்சு. அந்த ஃபைனல் டச்சுக்கு அப்புறம் இங்கேயே உள்ளேயே ஒரு ஆன்சன் மாதிரி இருந்துச்சு. அவுட் சைடு இந்த ஷெட்டுக்கு வெளியும் வந்து அந்த வாட்டர் கேம்ஸ் முடிச்சுட்டு ஆன்சன் மாதிரி இங்க ரொம்ப ஃபேமஸ் மக்களே. ஒரு சூப்பர் ரிலாக்ஸ் பார்த்தும் ஆன்சன்ல எடுத்துட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. இப்போதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம தஸ்னீம் வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. பெல் பட்டனே அப்படியே டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலும் டிங்னு கரெக்டா நோட்டிபிகேஷன் வரும். இந்த மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வ்ளாக்ஸ் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் தஸ்னீம்.